கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிடுவோமா சார் கேள்விகளை? வெள்ளிக்கிழமை விடியும் வேலை. சொல்லுங்க. ஓகே சார், திருச்செந்தூர்ல இருந்து முதல் கேள்வி வள்ளி மணாலன் கேட்கிறார். இப்போ பாருங்க, வெள்ளிக்கிழமை விடியும் வேலைன்னு ஆன்மீகமாக சனாதனமாக எப்படி கேட்குறாங்க பாருங்க. தீபாவளி பொங்கலுக்கு திரைப்படம் வெளியிடுபவர்கள் ரம்ஜான் கிறிஸ்துமஸுக்கு ஏன் வெளியிடுவது இல்லை? அறிவுபூர்வமான கேட்டிருக்காரு. அறிவுபூர்வமான கேள்வி. தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து படம் பெரிய, அதுவும் இந்த பெரிய படங்கள், அதில் பெரிய ஹீரோக்களின் படம், மாஸ் ஹீரோ படங்கள் வரும். ஆனால் ரம்ஜான் கிறிஸ்மஸுக்கு ஏன் பண்ணும்? அப்போ சிறுபான்மையினரை திரைப்படத்துறை ஒதுக்குகிறதா? நல்லா இருக்கே கேள்வி. இன்னொன்று, இப்போ திரைப்படத்துறையை வந்து ஒரே ஒரு நிறுவனம் தான் ஆட்டி வைக்கிறது, செம்பூதம். ஆமாம், ஆட்டி வைக்கிறது சிவப்பு பூதம். அதான் செம்பூதம். அப்போ அவங்களே வந்து சிறுபான்மையினரை ஒதுக்குகிறார்களா? இல்லைங்க, நமக்கு வரக்கூடிய கேள்வியில் நம்ம வந்து கேட்குறோம். நீங்கள் கேள்வி கேட்டால் அது ஒரு கேள்வி வந்து பல கேள்வியில் வந்து உற்பத்தி செய்யுதில்லை, உருவாக்குது இல்லை. அப்போ அவங்களே வந்து அவங்கள ஒதுக்குறாங்களா? அன்றைக்கி அவங்களுக்கு சினிமா போட வேணாமா? அவங்க பார்த்து சந்தோஷமாக இருக்க வேணாமா? இந்த கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீர்களானால் ரம்ஜான்லேயோ கிறிஸ்மஸ்லேயோ அவங்கள நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க திராவிடத்தில். ஏன்னா திராவிடத்துக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாச்சு. ஏன்னா அவன் ரம்ஜான்னா கரெக்டாக போய் அவன் மசூதிலேயோ எங்கேவோ போய் தொழ வேண்டிய இடத்துல தொழுவான், அதுக்கு தான் போவான், சினிமாவுக்கு போக மாட்டான். கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவங்க சர்ச்சுக்கு போய் அன்றைக்கி கும்பிடுதுன்றதை ஒரு கட்டாயமாக வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி சர்ச்சுக்கு போகாத ஒரு கிறிஸ்தவரை பார்ப்பது அபூர்வம், ரொம்ப கம்மியாக இருக்கும். அன்றைக்கி சினிமாவுக்கு போக மாட்டாங்க. இந்துக்கள் அப்படி இல்லை, நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிள். சாமியை வீட்டிலேருந்தும் பார்க்கலாம், கோயிலில் போயும் பார்க்கலாம், மனசுக்குள்ளேயும் பார்க்கலாம், பூஜை ரூம்லேயும் பார்க்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு, சாமியே இன்றைக்கி நல்லபடியாக எனக்கு சினிமாவில் வந்து டிக்கெட்டு கிடைக்கணும், இல்லை டிக்கெட்டு கிடைச்சி கும்பலில் வந்து பத்திரமா பார்த்து நம்ம நல்லா விசில் அடிக்கணும், பார்க்கணும். இப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு பரந்த மனப்பான்மை இந்துக்களுக்கு இருக்குது. அன்னைக்கு கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி நினைக்கிறதுனால அவன் வந்து அன்னைக்கு சினிமாவுக்கு போவான். மற்றவர்கள் வந்து இது கோயில்னா வழிபாட்டுக்கான நாள் என்று அதை ஒதுக்கி பண்டிகை நாட்களை கடவுள் வழிபாட்டில் சிந்தனை செலுத்துகிறார். மற்ற நாளில் போவாங்க, சினிமாவுக்கு போவான், பீச்சுக்கு போவான். ஆனால் இந்துக்கள் வந்து பரந்த மனப்பான்மை கொண்டவர். அன்னைக்கு கூட நம்ம சினிமாவுக்கு போகலாம், இன்னொரு நாள் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிப்பான். போகிறானோ போலியோ நினச்சிப்பான். அதனால் வந்து ஆனால் நான் வந்து இதை வந்து வேறு விதமாக எடுத்துக்கிறேன். திராவிடம் வந்து சிறுபான்மையினரை ஒதுக்குகிறது. தீபாவளி பொங்கலுக்கு போடுறீங்கல்ல, ரம்ஜானுக்கு போடுங்க. அவன் பார்க்க வர மாட்டாங்களே படத்தை. எங்கள் ஆளுங்க வருவாங்களே. நாங்கள் ரம்ஜானாக இருந்தாலும் கிறிஸ்மஸாக இருந்தாலும் சினிமான்னு போட்டால் போவோம், எங்கே போட்டாலும் போவோம்ல. சினிமா நடிகர் எங்கே வராருன்னா கூட்டமாக போவோம்ல குடும்பத்தோட. நெரிசல் வந்தாலும் செத்து போனாலும் வந்து செத்து போனால் கூட பரவாயில்ல எங்கள் குடும்பத்தில், ஆனால் வந்து நாங்கள் வந்து அவரை கிட்ட இருந்து பார்த்தோமே அப்படி யார் சொல்லுவாங்க? அப்படி சொன்னவங்க எல்லாரையும் எடுத்து பாருங்க, பெயர்கள் பின்னணியெல்லாம் எடுத்து பாருங்க, அதில் சிறுபான்மையினர் வருகிறார்களான்னு பாருங்க. இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி இப்போ. அடுத்தாக சின்னச்சேலத்திலிருந்து கபாலீஸ்வரன் கேட்கிறார். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்திற்கு ரூபாய் 80 கோடி வசூலிக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்துள்ளதாமே. ஆமாம், அது போன வாரத்துலேயே என்னமோ இந்த வாரத்துலேயே என்னமோ, அதாவது பள்ளிக்கூடத்தெல்லாம் சீரமைக்கிறதுக்கு அங்கே டோனர் பிடிங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. சிஇஓட்டேருந்து டிஓலேருந்து பள்ளிகளுக்கு. அப்புறம் கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு அன்புமணி சொன்னார்னு முன்னால் பேசணும் நம்ம. ஆமாம், 22வது இடத்துல இருக்குன்னு. நீங்கள் கல்விக்கு நிதி ஒதுக்குறது இல்லை, சாராயத்துக்கு ஒதுக்குவீங்க, அதுக்கு ஒதுக்குவீங்க, மற்ற எல்லாத்துக்கும் ஒதுக்குவீங்க. மணல் கடத்தல், அதாவது நீர்வளத்துறைக்கு,
கனிமவளத்துறைக்கு இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க. ஆனால் கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கலாம். அதுதான் 22வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்புமணி பேசினார். இதை ஒரு பக்கம் இருக்க, அது என்ன வெளியில் எல்லாத்தையும் டொனேஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. நான் கூட நிறையா பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறதுக்கு, அதுவும் வந்து பட்டியலினத்தவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய பள்ளிகள் அதை கட்டி கொடுத்துருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாலேயே பல லட்சங்கள், 30 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம்லாம் செலவு பண்ணி அந்த மாதிரி நிறையா. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு தண்ணீர், குடி தண்ணீர், கழிவறை வசதிகள் எல்லாம். அதாவது நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை, என்னை மாதிரி 1000 பேர் இருந்திருப்பாங்க. பொதுமக்களிடம் யாரெல்லாம் நன்கொடை கொடுக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடம் வாங்குவதில் தவறில்லை. ஆனால் அதை வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னா அது தப்பு இல்லையா? நீங்கள் பண்ணதை பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பண்ணும்போது, ஏன்னா நன்கொடையாளர்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும்? நம்ம கொடுக்குற பணம் கரெக்டாக போகுதுன்றதில் நம்பிக்கை வரும். இன்னொன்று, ஏற்கனவே அவங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த அரசுக்கு உதவுற மாதிரி கூடுதலாக நம்ம வந்து பண்ணலான்னு வரும். நன்கொடையாளர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அரசு எதுக்கு? அது கேள்வி கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்ததில் நன்கொடை என்று கல்விக்காக, அதாவது பள்ளி சீரமைப்பதற்காக இப்போ 80 கோடி ரூபா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 3ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. அந்த டார்கெட் டேட்டுக்குள்ளே 80 கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வசூல் பண்ணது கிட்டத்தட்ட 800 கோடியாம் இந்த ஆட்சியில். இந்த வெள்ள நிவாரணத்துக்கெல்லாம் 4000 கோடிக்கு கணக்கு கொடுக்கலாம், 3000 கோடிக்கு கணக்கு கொடுக்கலான்னு ஒரு அம்மா டெல்லியிலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது. ஆமாம், யாரும் இங்கே சட்டம் பண்ணல. அந்த மாதிரி இந்த 800 கோடிக்கு கணக்கெல்லாம் இல்லை. அதை வாங்கி என்ன பண்ணாங்க, எவ்வளோ அது செலவு பண்ணாங்க, என்ன சீரமைச்சாங்க? எல்லா பள்ளியும் இப்படி சொரன்னா செவுறு விழுது, கூரை விழுது. அப்படி இருக்கும் பொழுது நன்கொடை வசூலித்து தான் பள்ளிகளை சீரமைப்பது என்பது ரொம்ப வேதனையான விஷயம். அடுத்தாக குன்னூர்லேருந்து சிவராஜ் கேட்கிறார், மலர் பூங்காவுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய 70 கோடி ரூபாய் காணோமாமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல கரிபத்த மலர் மொழி வண்ணமே. அடுத்த வரி தான் இன்னும் சுவாரஸ்யம். வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக. புரிஞ்சிருச்சுங்களா? மலர்ந்தும் மலராம விடிந்தும் பாதி தான் மலர்ந்தது. வந்து ஆட்சிக்கு வந்து விடிந்தும் விடியாத, இவ்வளோதான். 70 கோடி என்னாச்சு? ஒதுக்குனாலும் அதை வந்து யூஸ் பண்ணல. அதாவது இது மலர் கண்காட்சிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான். இதே மாதிரி கல்வித்துறையில், அந்த துறையில், இந்த துறையில், நிறைய துறையில். ஆனால் வந்து ஸ்டிக்கர் மட்டும் போட்டிருப்பாங்க, இந்த எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டம்னு மத்திய அரசு போட்டு மொத்தம் ஒரு 7 இடத்துல திட்டம் கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. அவங்களுக்கு திருப்தியாக சொல்லுவோமே. அது வந்து அந்த மத்திய அரசு 5400, கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் என்னமோ அது மொத்தம் திட்டம். 5432 கோடி. 7 இடங்களில் வந்து அந்த எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள். இதில் 5 இடங்கள் தமிழ்நாட்டில். பாஜகவிற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளும் தமிழ்நாட்டில் 7இல் 5 திட்டங்கள் தமிழ்நாட்டில். பாக்கி 2 வேற எங்கேயோ ஒன்று. இப்போ நம்ம குஜராத் வாழ்கிறது, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நமது தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இந்த வெள்ளை பேப்பர் அமைச்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளை அறிக்கை கேட்டோன்னே வெள்ளை பேப்பர் காமிச்சார். அதனால் வெள்ளை பேப்பர் அமைச்சர் என்று அவருக்கு ஒரு அன்புடன் அவர் அழைக்கப்படுகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசை பற்றியே பேசலை. எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களுக்கான உற்பத்தி திட்டம் 5 இடங்களில் திமுக அரசு அறிமுகப்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. ஒரு இடத்துல கூட இது மத்திய அரசு தான் பண்ணுது, பணம் மத்திய அரசு தான் கொடுக்குது, நாங்கள் வந்து இடத்த மட்டும்தான் வந்து எங்கேங்கிறத காமிக்கிறோமே தவிர பாக்கி எல்லா செலவும் மத்திய அரசு தான் அப்படிங்கிறத ஒரு இடத்துல கூட சொல்லலை. வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. ஸோ இப்படி தான் நடக்குது. இதில் வந்து ஒதுக்குனது வந்து எவ்வளோ திட்டங்களில் வந்து பணம் வந்து இவங்க அதாவது பயன்படுத்துறதுனால திரும்பி போன கதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். வழக்கமானது தான். அடுத்தாக திண்டிவனத்திலிருந்து கயல்வெளி கனகராஜன் கேட்குறாங்க, எல்லாமே சர்ப்ரைஸ், எல்லாமே சஸ்பென்ஸ் என்கிறாரே சசிகலா, சின்னம்மா பெரியம்மா ஆகி விடுவாரோ? ஐயோ, இன்னும் ஆபத்தான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம எப்படிங்க பதில் சொல்கிறது? இது
எல்லாமே சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, ம். எல்லாமே சஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் அந்த ஓபிஎஸ்லாம் ஒன்றா சேர்றதா வந்து ஓபிஎஸ், டிடிவி, இவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன்லாம் சேர்ந்தாங்கல்ல. சேர்ந்தவொடனே சுபகாரியம் ஆரம்பிச்சிருச்சு. ம். அந்த ஓபிஎஸ்க்கு பின்னால் இருந்ததே ஒரு 2-3 பேர் தான். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன். இப்ப அவரும் மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டார். ம். மருது அழகராஜ் இருந்தார் ம். ஓபிஎஸ்க்கு பின்னால், அவரும் திமுகவுக்கு போயிட்டார். இப்போ பின்னால் திரும்பி பார்த்தா ஓபிஎஸ்க்குலாம் நிழலே வந்து வருமா வராதா, நிழல் திமுகவுக்கு போயிருமான்ற அளவுக்கு இருக்குது. ம். டிடிவி தினகரனுக்கு அது பெரிய ஒன்றும் இல்லை. சசிகலாவுக்கு கட்சியும் இல்லை, இயக்கமும் இல்லை. இதில் எல்லாமே சர்ப்ரைஸ். யாருக்கு சர்ப்ரைஸு, ம். யாருக்கு சஸ்பென்ஸு? நான் நினைக்கிறேன் சசிகலா அவர்கள் சொல்லுவது வந்து ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க 3 பேருக்கும் சர்ப்ரைஸு, சஸ்பென்ஸ் காத்திருக்கிறது. ம். சர்ப்ரைஸ்னா ஷாக்கிங்காகவும் இருக்கலாம், அதுவும் சர்ப்ரைஸ் தானே. அதிர்ச்சி. அதிர்ச்சியும் ஒரு வகை ஆச்சரியம் தானே. ம். அதனால் சர்ப்ரைஸு, பெரிய சஸ்பென்ஸு. மக்களுக்கு என்ன வந்துட போகுது, அதிமுக என்ன வந்துட போகுதுன்னு தெரியல. இவர் வேறு வம்ப கிளப்பி விடுற மாதிரி சின்னம்மா பெரியம்மா ஆகி விடுவாரான்னு கேட்குறாங்க. பெரியம்மாவுக்கான கதி யாருக்கும் உலகத்தில் வர வேண்டாம். ம். இல்லை, நம்ம உடல் நலத்தை வச்சு சொல்கிறோம். ம். இந்த மாதிரி உடல்நலம் மோசமாகி அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் இல்லையா, அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அதனால் சின்னமாகவே இருக்கட்டும், பெரியம்மாவை ஆக வேண்டாம்னு சொல்லிடுறோம். நம்ம அடுத்த கேள்விக்கு போய். ஓகே சார். அடுத்ததாக பல்லாவரத்திலிருந்து அக்பர் பாஷா கேட்கிறார். நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு நாள் முகாம் சாப்பாட்டு செலவு மட்டும் 4.5 லட்சம் ஆமே. இல்லைங்க, அதாவது ஒரு முகாமில் தாம்பரம் நகராட்சியில் ஒரு முகாம் நடத்தியிருக்காங்க. ம். அதில் பார்த்தீங்கன்னா 4,51,000 அந்த ஒரு நாளைக்கு செலவு ஒரு முகாமில். இது மாதிரி எத்தனையோ முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அப்போ எவ்வளோ கோடி செலவாகுதுன்னு பாருங்கள். ம். இந்த செலவு கணக்கு நான் எதாச்சும் பார்த்தேன். இல்லை, பார்க்கும்போது டிஃபன் தண்ணீர் 1,37,000. ம். ஸ்நாக்ஸ், காஃபி. ஸ்நாக்ஸ் வேறு, டிஃபன் வேறு. புரிஞ்சுதா உங்களுக்கு? திராவிட மாடலில் ம். ஸ்நாக்ஸ் வேறு, டிஃபன் வேறு. ம். ஸ்நாக்ஸ், காஃபி 23,000. அப்புறம் வெஜிடேரியன் மினி மீல்ஸு 54,000. தண்ணீர் சேர்த்து. ம். தண்ணீர் எல்லா இடத்துலையும் வரணும். ம். நமக்கு தண்ணியை வச்சு தான் நம்ம அரசே நடத்துகிறோம், ஆட்சியே நடத்துகிறோம். ம். தண்ணீர் ஆட்சி தான் நம்மளுது. ஆனால் தண்ணீர். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, தண்ணீர். வெஜிடேரியனுக்கு மினி மீல்ஸ் கொடுக்குறோம், அப்போது சிக்கன் பிரியாணி கொடுக்கணும்ல, ம். அது 2,18,000. அப்புறம் மறுபடியும் ஸ்நாக்ஸு, டீ மறுபடியும் 21,000. எல்லாம் சேர்ந்து 4,50,000. ஸ்நாக்ஸுக்கும் டிஃபனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு குழு ஒன்று போட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து ஸ்நாக்ஸுக்கும் டிஃபனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நாம் சிபாரிசு செய்யலாம். ம். இது ஆச்சரியம் கிடையாது. 4.5 லட்சம்ன்றது. ஆமாம், கணக்கு கொடுத்தாச்சு. 4,50,000 லட்சம் கணக்கு கொடுத்துட்டாங்க. ம். அதே மாதிரி ஒரே ஒரு முகாமில் மொத்தம் எத்தனை முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குதுன்னு பார்த்துங்க, பெருக்கிங்க. ம். நம்ம வரிப்பணம் எப்படி போகுதுன்னு எப்படி பார்த்து சந்தோஷமாக ஓட்டு போடுங்க. அடுத்ததாக பாபநாசத்திலிருந்து நாகராஜன் கேட்கிறார். தமிழ்நாட்டில் தப்பு பண்ணிவிட்டு தப்பிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துகிறோமா இல்லை கிரைமுக்கு எதுவும்? நம்மளை வந்து ஏதோ வம்புல மாட்டி விட்டுனே இருக்காங்க. தப்பு செய்து விட்டு தப்பிக்க வேண்டும்னா நம்மளே ஏன் கேட்குறாங்க? அதான் புரியல எனக்கும். நல்ல அங்கே ஏதாவது எங்கேயாவது ஒரு ஆலயத்தில் போய் கேட்க வேண்டியது தானே? அறிவு மிகுந்த ஆலயமாக பார்த்து எங்கேயாவது போய் கேட்க வேண்டியது தானே? நம்மள்ட்ட வந்து கேட்டால் என்ன அர்த்தம்? தப்பு செய்து விட்டு தப்பிக்கணும்னா 2 இது நமக்கு தெரிஞ்சு கேட்டதுக்கு நம்ம சொல்லணும். இல்லைனா அப்புறம் வந்து இந்த ஆளுக்கு திமிரு பிடிச்சவர், இவர் வந்து அங்கே போட்டி வாங்கிட்டார், இங்கே போட்டி வாங்கிட்டாருமா. அதனால் வந்து நம்ம ஒன்று வந்து ஆளுங்கட்சியில் சேர்ந்து விடலாம். அப்போ தப்பு பண்ணிட்டா தப்பிக்கலாம். இல்லை, குறைந்தபட்சம் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடும்போது மோடி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா போதும், தப்பிச்சிடலாம், காப்பாற்றிடுவாங்க. இதை விட நம்ம வேறுபடி ஐடியா கொடுக்க முடியும். நம்ம மோடி ஒழிகன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் திமுக அந்த கட்சியில் சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவங்க வக்கீல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க. பெரிய பெரிய வக்கீல்லாம் வந்து காசே வாங்காமல் வந்து ஆஜராகி கண்ணுக்குட்டிக்கு வரும்போது காலமாட்டுக்கு வரமாட்டாங்களா? அதனால் அதுதான் நடக்கும். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து மாதேஸ்வரன் கேட்கிறார். தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட இல்லாத 311 அரசு பள்ளிகள் இருப்பதாக அன்புமணி கூறுகிறாரே. அன்புமணி அதெல்லாம் சொல்கிறாரு, உண்மைதான், பொய்யா சொல்ல மாட்டார். அவர் புள்ளி விவரம் கரெக்டாக கொடுப்பாரு. 311 பள்ளியில் வந்து மாணவர்கள் இல்லைன்னா நாங்கள் அந்த பள்ளியை மூட முடியாதுங்க. அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இல்லை, சம்பளம் கொடுத்து தான் கணக்கு எழுதணும்.
அப்புறம் இப்போ ஸ்நாக்ஸு, டிஃபனு, காஃபி இந்த மாதிரி எவ்வளோ செலவு கணக்கு எழுதணும். ம். இந்த பள்ளியை மூடிட்டு அப்படி கணக்கு எழுதுறது ஏங்க? ஒரு பள்ளியில் வந்து மாணவர்கள் தான் இருக்கணும், இவ்வளோ மாணவர்கள் இருக்கணும், குறைந்தபட்சம் இருக்கணும், இல்லை மாணவர்கள் ஒருத்தர் கூட இல்லாமல் வந்து பள்ளி நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? சொல்ல முடியுமா? ம். உங்களுக்கு எங்கேயாவது அப்படி அதான் மத்திய அரசு அந்த மாதிரி ஏதாவது சட்டம் சொல்லுச்சுன்னா இது தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒரு தமிழர்களை ஏமாற்றும் விஷயம் அது. தீர்மானத்தை போட்டுருவோம். ஆமாம். ம். பையன் வரலன்னா என்னங்க, யாரும் வரலன்னா என்னங்க, ஸ்கூலில் ஒருத்தருமே சேரலைன்னா என்னங்க, நாங்கள் பள்ளி நடத்துகிறோம். ஆனால் அதுக்கு வந்து பள்ளியில் அவனை கொண்டு எங்கே ஏதாவது போய்க்கிறாங்களா, ஐயா நீ ஸ்கூலுக்கு அனுப்பலையா, அனுப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குற அந்த முயற்சியெல்லாம் அந்த செலவெல்லாம் வேஸ்ட்டு. ம். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த வாத்தியார் என்ன, அந்த வாத்தியார் வந்து வேறு ஒரு மாவட்டத்தில் எங்கேயாவது அவன் சொந்த ஊரில் இருப்பான், அவன் இங்கே வேலை பார்க்குற மாதிரி கணக்கே எழுதுவாங்க. ம். சம்பளம் கரெக்டாக போயிடும், சம்பளமும் போயிடும், அதுக்கான கிம்பளமும் போயிடும். ஸோ நம்ம செலவு கணக்குக்காக அந்த பள்ளிகள் திறந்திருக்க வேண்டுமே தவிர ம். மாணவர்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 மாநிலத்தில் ஒரு பகுதியில் வந்து 311 பள்ளிகளில் வந்து ஒரு பையன் கூட ஒரு மாணவர் கூட வந்து இல்லாமல் பள்ளி நடத்துவது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றது. ம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம், கல்வியில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். ம். யார் இந்த சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்க வாங்க, நீங்கள் மேக்கப் மேனா வாங்க, நீங்களாம் வாங்க வந்து பேசுங்க. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ம். ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றது என்ன, அதுக்கு வந்து நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா இதை பாருங்க, மாணவனே இல்லாமல் 311 பள்ளி நடத்துகிறோம், இதை விட வேறு என்ன, இதை விட கல்விக்கு வேறு என்ன பணி ஆற்றிவிட முடியும்? அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே சார். அடுத்ததாக லால்குடியிலிருந்து மணிவண்ணன் கேட்கிறார், தமிழக மக்கள் திமுக ரொம்பவும் ஏமாந்து விட்டார்கள் என்கிறாரே பிரசாந்த் கிஷோர், என்ன பிரச்சனை அவருக்கு? இல்லை அவர் அது மட்டும் இல்லாமல் ஊழல் மிகுந்த கட்சி திமுகன்னு பேசியிருக்காரு. அன்னைக்கு வேலை பார்க்கும்போது தெரியலையோ? அதான் சொல்கிறேன், அப்போ தெரியலையா? ம். ஊழல் மிகுந்த கட்சியில் ஏதோ 380 கோடியோ என்னமோ வாங்கினாரு. அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு 100 கோடி கீழே நான் வாங்குறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ 380 ரைட்டோ இல்லையா, மொத்தம் 100 கோடிக்கு மேலே வாங்கினார், ஏதோ ஒரு 3 டிஜிட்டில் வாங்கினார். அப்போ வாங்கும்போது அவருக்கு ஊழல் கட்சின்னு தெரியலையா? அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு ரூபாயா வந்து உடன்பிறப்பெல்லாம் நன்கொடை கொடுத்து ஒரு ரூபாயாக கொடுத்து வந்ததா? அது எப்படி வந்துச்சுன்றது கேட்டாரா? கேட்கல. அன்றைக்கி வாங்கிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணல. அவர் எப்போ அந்த இது ஆரம்பிச்சிட்டாரோ, ஜன்சுராஜ் கட்சி ஆரம்பிச்சிட்டாரோ, அவர் விட்டுட்டு மறுபடியும் அந்த இவரை சுனில் கணக்கில் அவர் நடுவில் அதிமுகவுக்கு முதல்ல திமுகவுக்கு பார்த்துட்டு இருந்தார் அவர் ஒரு காலத்தில், அப்புறம் அதிமுகவுக்கு பார்த்தாரு, இப்போ மறுபடியும் திமுகவில் பார்க்குறதா சொல்கிறாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு வந்து தானே கூப்பிடல. அப்போ நடுவில் பேசும்போது நான் வந்து நவம்பர் 14 பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நான் வந்து தொழிலை தொடருவேன்னாரு. இப்போ தொழிலை அதில் தொடர முடியாது. திமுகவை பொறுத்தவரை இவர் வந்து என்ன, நம்ம வேற ஆள் பார்த்துப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எரிச்சல்லையும் கடுப்புலையும் ஊழல் மிகுந்த கட்சின்னு சொல்கிறதோட என்ன சொன்னார், தமிழக மக்கள் ரொம்ப ஏமாந்து போயிட்டதா சொல்லியிருக்காரு. அவர் தான் ரொம்ப ஏமாந்து போயிட்டார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, இன்னொரு 380 கோடின்னு நினச்சி அவர் இப்போ தான் ஏமாந்து போயிருக்காரு. தமிழக மக்கள் ரொம்ப காலமாகவே 67 சரி ரைட், அதான் 49ன்னு வச்சுக்கலாம், இல்லை 67ன்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன் அந்த காலத்துலேருந்து ரொம்ப வருஷமாக ஏமாந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறேன் பொதுவாக. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது ரொம்ப வருஷமாக ஏமாந்துட்டு இருக்காங்க, இது புதுசு இல்லை எங்களுக்கு. ஆமாம். ஓகே சார். அடுத்ததாக மும்பையிலிருந்து அரவிந்த் குமார் கேட்கிறார், சென்னை வேப்பேரியில் தனியார் பள்ளியில் மருதாணி இட்டு வந்த மாணவிக்கு 500 ரூபாய் அபராதமாமே. நல்லா இருக்கே, ஃபைனலாக சூப்பராக பள்ளிகளில் போடுறாங்களே. அதாவது இது வந்து ஒரு மறுபடியும் நம்ம மதத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. இதுலேயும் மதம் வருதா? வருதே, அதான் பிரச்சனை. மருதாணி உடல் நலத்துக்கு நல்லதாச்சே, குளிர்ச்சி தரும். இல்லை அது வந்து நீங்கள் வந்து உடல் நலத்துக்கு போயிட்டீங்க, நாங்கள் வேற விஷயத்துக்கு போயிட்டோமே. அது வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளி சொல்லுங்க. அதனால் வந்து மருதாணி இட்டு வந்தால் அது இந்து மத அடையாளம். எனக்கு என்ன தெரியலன்னா, கிறிஸ்தவர்கள்லாம் மருதாணி இடுறது இல்லையா? நான் பார்த்துருக்கேன். இஸ்லாமியர்கள் கூட அந்த என்னமோ சொல்கிறாங்க, அதுக்கு வேறு என்னமோ பேர் கொள்ளான்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அந்த டிசைனாக வரைகிறதுக்கு மருதாணி நம்ம நாட்டு மெஹந்தி. எனக்கு பேர் வரல, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம வயசில் அந்த மெஹந்திலாம் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு. அதனால் அந்த மெஹந்திலாம் போடுவாங்க. அது மெஹந்தின்றது ஒரு வகை மருதாணி தான், மருதாணி மாதிரி அதே மாதிரி ஒரு இதில் தான். இப்போ அது எல்லோரும் போடுறாங்க. சாதி மதம் இனம்லாம் வித்தியாசம் வட இந்தியர்கள் போடுறாங்க, தமிழ்நாட்டில் போடுறாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்,
சாதி மத வித்தியாசம் எல்லாம் அது ஒரு அலங்கார பொருளாக இருக்கு. மருதாணி என்பது உண்மையிலே அந்த அந்த மெஹந்தியெல்லாம் வந்து உடல்நலத்துக்கு கேடான ரசாயனங்கள் கலந்தது. ஆமாம். ஆனால் மருதாணி என்பது இயற்கையாக கிடைப்பது. அந்த மருதாணி வந்து உடலுக்கு குளிர்ச்சி, சூட்டை தணிப்பது. அதை தவிர ஒரு பெண்களுக்கு ஒரு அழகு. ஏங்க பெண்கள் தான் பெண்கள் அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ ஏன் வளையல்லாம் போகிறீங்க? இப்போ ஆம்பளை வளையல் போகிறோன்னா இல்லை ரைட்டு, இந்த காலத்தில் எல்லாம் ஆம்பளை கூட காது குத்திக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இயல்பாக வந்து பெண்கள் வந்து நகை அலங்காரமோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்களோ, ஒரு கல்யாணம்னா உடனே பட்டு புடவை எடுத்து போடுவாங்க. அவங்க தான் வர்ண இந்த கலர் அந்த கலர்லாம் பார்ப்பாங்க. ஆம்பளைங்க நீங்களான்னு டக்குன்னு வந்து மேலே ஒரு சட்டை இருந்தால் எடுத்து அந்த சட்டை கலர் என்ன கலர்னு பார்க்காம போட்டு வந்துடுவோம். பெண்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி. ஆக இது வந்து போட்டு வந்து 500 ரூபா ஃபைனு. இன்னொரு செயின்ட் ஈடன் வடலூருங்கிறது கடலூர் மாவட்டத்தில் தான் நம்ம வள்ளலார் இருக்கக்கூடிய வள்ளலார் இருந்த அந்த இடத்துல வள்ளலார் வந்து எப்படி வந்து மனித சமுதாயத்திற்காக ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார். அவருடைய வடலூரில் அந்த வடலூரில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி கிறிஸ்தவ பள்ளின்னு இருக்குதுன்னா அங்கே வந்து என்னென்னா பாடப்புத்தகத்தில் டைரியில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், இப்படி நமக்கு அந்த காலத்தில் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏ ஃபார் ஆடம், பி ஃபார் பைபிள், ஜே ஃபார் ஜீசஸ், சி ஃபார் கிரைஸ்ட், இப்படின்னு போட்டு பிரிண்ட் அடித்து கொடுக்குறாங்க. அந்த பள்ளியில் இந்துக்களும் படிக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் படிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் படிக்கிறார்கள். அதை எல்லா மதத்தினரும் ஒரு பள்ளியில் படிப்பாங்க. எத்தனையோ இந்துக்கள் வந்து கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மதராசாவில் வேணால் போய் படிக்க மாட்டாங்களே தவிர கிறிஸ்தவ பள்ளிகளில் பொதுவாக எல்லாரும் படிப்பாங்க. அதில் போட்டு கொடுக்குறாங்க. அது மத சார்பற்ற. இதுவே ஏ ஃபார் அம்மன். ஆமாம். பாளையத்தம்மன் போட்டா ஒத்துப்பாங்களா? ஆமாம். அது என்னன்னு கேட்டால் அவங்கள கேட்டால் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அது ஏதோ ஒரு தவறுதலாக நிகழ்ந்து போச்சு. நாங்கள் அந்த டைரி, இந்த பசங்களுக்கு ஒரு இந்த டைரின்னு கொடுப்பாங்கள்ல, அதில் பிரிண்டடு அந்த ரெண்டு பக்கத்தை கீழ்ச்சிட்டோம் நாங்கள் எல்லா. அது ஏதோ ஒரு இந்துத்துவ இயக்கத்துலேருந்து வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் வந்து செஞ்சுருக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் பொறுத்து இந்த பசங்களோட புக்கெல்லாம் வாங்கி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிழிக்கல, பத்திரமா அங்கேயே தான் அப்படியே தான் இருக்கு. சும்மா அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் யாரோ சுகிர்தாவோ யாரோ அவங்க பேர், அவங்க வந்து கேட்டதுக்கு அந்த இயக்கத்தில் இருந்தோ நிருபரோ யாரோ கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு நாங்கள் கிழிச்சிட்டோமே, அது இவ்வளவு தூரம் சென்சிட்டிவாக வரும்னு எங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு தவறு, அதனால் கிழிச்சிட்டோம். ஆனால் கிழிக்கலை இருக்குது. இதுதான் மதசார்பற்ற. அங்கே மதசார்பற்றல்ல, மருதாணி இட்டுட்டு வந்தால் என்ன, பொட்டுக்கிட்டு கூடாது. ஆனால் நீங்கள் புர்கா போட்டுக்கலாம், அதாவது அந்த பர்தான்னு சொல்லுவாங்க, அது போட்டு வரலாம். அது மத அடையாளம், பரவாயில்ல. ஹிஜாபு போட்டுக்கலாம், மருதாணி இட்டு சிலுவை போட்டுக்கலாம், மருதாணி போட்டுக்கூடாது. எந்த அளவுக்கு இந்துக்கள், நான் வந்து இந்துக்களுக்கு வந்து அதிகமான ஒரு சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லலை. அவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள், அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். மதசார்பற்ற என்றால் எல்லாரையும் சமமாக நடத்துங்கள். ஒரு கால் சிறுபான்மையினருக்கு ஏதாவது அதில் சிரமங்கள் இருந்தால் அதை சரி செய்யுங்கள். ஆனால் அதுக்காக இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் இந்துக்களையே வந்து இப்படி வந்து அவர்கள் வந்து தங்களுடைய மதத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல், இதில் அந்த மருதாணி இட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அதை இந்துத்துவா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. சாதாரணமாக வீட்டில் மருதாணி இட்டால் நல்லது, உடம்புக்கு நல்லது. எந்த அளவுக்கு மதம் வந்து மனிதத்தை பாழ்படுத்துகிறது என்பதற்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அடுத்ததாக சேலத்திலிருந்து சாரநாதன் கேட்கிறார், கோவில் சொத்து விவரங்களை, தணிக்கை கணக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்ற அறநிலையத்துறைக்கு என்ன தயக்கம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்கிறதே. உயர்நீதிமன்றம்லாம் எல்லாரும் சட்டம் நீதியெல்லாம் தெரிஞ்ச பெரிய கனவான்கள், அவங்க போய் இப்படி கேட்குறாங்க. புரியலையா அவங்களுக்கு? புரியல போலயே. நமக்கு புரியுதே. நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் வந்து சொத்து கணக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் சொல்கிறோம்ல, 3000 கும்பாபிஷேகம் நடத்தணும், 4000 குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் வந்து நாங்கள் 5000 ஏக்கரை மீட்டுட்டோம்னு சொல்கிறோம். மொத்தம் எவ்வளோ ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குங்கிறத சொன்னோமா எங்கேயாவது? எங்கள் மந்திரி சொன்னாரா? வாய் தவறி கூட சொல்லலை. 5000 ஏக்கர் மீட்டுட்டோம். லட்சம் 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. 70,000 ஏக்கருக்கு எவ்வளோ ஒரு நம்பர் சொல்லி அதில் 5000 ஏக்கர் அப்படி சொன்னால், அப்போ 70,000 ஏக்கரில் 5000 ஏக்கர் மீட்டிருக்கீங்க, மிச்சம் 65 எப்போன்னு கேட்பான்ல.
அப்படி நாங்கள் வந்து மக்களை இப்படி வந்து நாங்கள் வந்து அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து இந்த கணக்கெல்லாம் ஏற்றுங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றிடுவோமா? ஏற்றிட்டா அப்புறம் வெளியில் வந்துடும்ல. அப்போ நாங்கள் அங்கே சொல்ல முடியாதுல்ல, அங்கே வேற ஒரு கதை சொல்ல முடியாதுல்ல. இங்கே ஒரு கதை அங்கே ஒரு கதை சொன்னால் அந்த நம்ப மாட்டான். இந்த சோசியல் மீடியாவில் வந்து இன்னும் சொன்னது இந்த பக்கத்தில் இது போட்டுருவான், இது ரெண்டையும் போட்டுருவான். இது தேவையா? நாங்கன்னா அவ்வளோ கூட வந்து அறிவாலயத்தில் இருப்பவர்களை இவ்வளவு கூட ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பிரதர் ஆலயம்னா சும்மாவா? அப்போ நீங்கள் வந்து இந்த உயர்நீதிமன்றம் வந்து ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டுட்டாங்க. கேள்வி கேட்க வேண்டியது உயர்நீதிமன்றத்தின் கடமை, பதில் சொல்ல வேண்டியது ஏதோ குழகுழான்னு ஒரு அதிகாரி போய் சொல்ல போறாரு, ஒரு அபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணுவார், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே பெண்களுக்கு தனி பார், அதை நகருக்கு வெளியே கொண்டு செல்ல பொதுமக்கள் போராட்டமாமே. பெண்களுக்குன்னு தனி பாரு, அதை வெளியே கொண்டு போக சொல்லியாச்சு, ஆனால் அதை வெளியே வாச்சு கொண்டு போய் வைங்கப்பா அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. இதுதாங்க இவன் வந்து இது வந்து பெரியார் மண் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணுக்கு சம உரிமை, அதுதானே. ஆமாம், சமூக முன்னேற்றம், இதில் மட்டும் இல்லைங்க. சில விஷயங்கள் ஒரு உதாரணமாக வந்து ஆண்கள் வந்து வப்பாட்டி வச்சுக்கிறாங்க, துணைவி மனைவி இணைவின்னு வச்சுக்கிறாங்க, பெண்களும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சமூக நீதி, சமுதாய முன்னேற்றம். அது கர்ப்பப்பையை கழட்டி எரிஞ்சிடணும். ஆணுக்கு இருக்கா கர்ப்பப்பை? இல்லை. அவனை பெண்ணுக்கு மட்டும் என்ன? நல்ல வேலை அதோடு நிறுத்தினாங்க. அதுக்கு மேலே அதுக்கு மேலே நமக்கு புரியல, ரைட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து சமநீதி அப்படின்னு வரும்போது அது ஆண்களுக்கென்று தனியாக சபரிமலையில் பெண்கள் போகக்கூடாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டு அந்த மாதவிலக்கு வரக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கிறவங்க போகக்கூடாது. அது அங்கே உள்ள சம்பிரதாயம். அப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து திராவிடத்துலேருந்து எவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்க அதுக்கு எதிராக. ஆனால் கேரளாவில் ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து ஆண்கள் உள்ளே நுழையக்கூடாது, அப்படி ஒரு கோயிலும் இருக்குது. பெண்கள் மட்டும்தான் உள்ளே போகலாம். அந்த சடங்குகள் என்ன செய்யலாமோ செய்யலாம். இப்படி விதவிதமாக இருக்குது. இதை விட்டாங்க. அதில் வந்து இங்கே நமக்கு தேவையில்லாத மூக்க நுழைச்சா அந்த எத்தனையோ மாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்குது, சென்னையில் மணிப்பாக்கத்தில் இருக்குது, ராஜாண்ணாமலைபுரத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, எல்லாம் போகலாம். எல்லா இடத்துலையும் போகிறாங்க. குருவாயூரப்பன் கோயில் இருக்குது, எல்லாம் போகிறாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. இந்த பர்டிகுலர் கோயிலில் ஏதோ ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்து இருக்குது, அந்த நம்பிக்கை பழக்கம் இருக்குது. அது போவோம் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி கலாட்டா பண்ணாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் சபரிமலைக்கு வந்து ஆண்களோடு பெண்களும் சமமாக போகலாம் என்று சொல்லும் அனுமதிக்கும் திராவிடம் ஒரே பார்ல ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்சா என்ன? தனி பார் எதுக்கு வைக்கணும்? அவங்கள ஏன் ஒதுக்கணும்? நம்ம ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல, ஒதுக்கி வைக்கிறீங்களா? அப்ப நீங்க திராவிடமே திராவிடத்துக்கு எதிராக செயல்படுகிறது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கிட்டோம், அதான நியாயம். ஆண்களும் பெண்களும் இவங்க அது சந்தோஷமாக பார்த்து சந்தோஷமாக அவங்க பாட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன தனி பார்? ஆண்களுக்கென்று தனியாக கோயில் வைக்கக்கூடாது, ஆண்களுக்கென்று தனியாக பார், பெண்களுக்கென்று தனியாக பார். இது எப்படி நியாயம்? இதுதான் நம்ம கேள்வி. இன்னொன்று வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் வெளியாவது வைங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் குடிப்பழக்கம் உள்ளவங்க மட்டும்தான் போவாங்க, புதுசாக குடிப்பழக்கத்துக்கு வர்றவங்க தவிர்க்கலாமே. நாங்கள் வச்சுருவோமா? இங்கே வச்சாதானே இன்னும் பெண்களும் வந்து போதைக்கு அடிமையாக வேண்டும். அப்போ தானே நீங்கள் ஏதோ போன வாரமாக நம்ம பேசணும். ஒரு வீட்டுக்குள் நுழைந்து ஒரு வாலிபரை வந்து நான் கூட உங்களை ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன். 39 வயசு பெண் வந்து ஒரு வாலிபரை கற்பழித்து விட்டார். இப்போ பெண்களுக்கு தனி பார் அமைச்சு கொடுத்தா நாளைக்கு பெண்கள் வந்து ஒரு 3 பேர் கஞ்சா போதையில் வந்து என்ன மாதிரி அப்பாவிகளை ஏதாச்சும் பண்ணிட்டா நம்ம சம வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம எதில் சம வாய்ப்பு கொடுக்கணும்? போதையில் கொடுக்கணும், குற்றம் செய்யறதுல கொடுக்கணும். இதுதானே சமூக நீதி. கரெக்டாக இருக்கும். நம்ம ரோட்டுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கோம். நம்ம ரோடுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கோம் நம்ம. ரைட்டு சார். அடுத்ததாக சின்னமனூர்லேருந்து சண்முகநாதன் கேட்கிறார், நெல் கொள்முதல் விலையான 2500 ரூபாயில் மத்திய அரசு பங்கு ரூபாய் 2369 ரூபாய், தமிழக அரசினுடைய பங்கு வெறும் 131 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது என்று அன்புமணி சொல்கிறாரே,
2029 எங்க இருக்கு? இந்த அன்புமணிகிட்ட பெரிய தொல்லை என்னன்னா, எங்கேயோ போய் இந்த கரெக்டாக அந்த புள்ளி விவரம்லாம் எடுத்து வந்து சொல்லிடுறாரு அவரும். இப்போ அவருக்கு இருக்கிற பல குடும்ப பிரச்சனைகள்லாம் தாண்டி இது தேவையா அவருக்கு? இதெல்லாம் தேவையா அவருக்கு? ஜனங்களுக்கு தெரியாது இல்லை. இப்ப தெரிய ஆமாம், நெல் கொள்முதல் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 1000 மூட்டை, ஞாயிற்றுக்கிழமை கூட 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஏதோ பெரிய மாநில அரசு வந்து மக்களுக்காக பெரிய சேவை பண்ணுற மாதிரி. இந்த கொள்முதலுக்கு 2500 131 ரூபா மட்டும்தான் மாநில அரசு கொடுக்குது. மிச்சம் அவ்வளவும் அவன் கொடுக்குறான். அதை கொள்முதல் பண்ணி அங்கே, ஏன்னா அது யாருக்கு அனுப்பணும்? FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது மூலமாக தானே டிஸ்ட்ரிபியூஷன் போகுது, மத்திய அரசுடைய நிறுவனம். இதை வாங்கி கொடுக்குற, உண்மையை சொல்ல போனால் புரோக்கர் வேலை தான் மாநில அரசுக்கு. இடைத்தரகர்னு சொல்லலாம், இல்லை மீடியேட்டர்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் இடைநிலை பொறுப்பு தான் உங்களுக்கு. இந்த இடைநிலை பொறுப்பு பண்ணுறதுக்கே அதுலேயே கோட்டை விட்டு 20 லட்சம் டன் போயிடுச்சு. கேட்டால் வந்து அதிமுக பொருட்கள் எவ்வளோ போச்சு தெரியுமா? சரியா? அவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த தடவை ஓட்டு போட்டாங்க, உங்களை மாற்றினாங்க. அப்புறம் வந்து அவன் தப்பு பண்ணான்னு அவனையே காப்பிச்சுட்டு நீ என்ன தப்பு பண்ணியோ அந்த தப்பை ஒத்துக்க, இல்லை சரி பண்ணு. அவங்க தப்பு பண்ணாங்களே, பண்ணிட்டு போகிறாங்க, மாற்றிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் இப்போ இந்த தடவை தப்பு பண்ணீங்க, மாற்றிடுவோமா அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அது கூட புரியாமல் இருக்காங்க. 131 ரூபா வந்து அவ்வளோதான் இவங்களுடைய செலவு ஒரு நெல் மூட்டை. அப்போது உண்மையிலேயே அந்த நெல் மூட்டை வாங்கினதுக்கப்புறம், ஏன்னா அது ஈரப்பதத்தோடு வாங்கும்போது முளைச்சி போயிடுதுன்னு வைங்க, அதை பயன்படுத்தவும் முடியாது. அப்போ யாருக்கு அதிக நட்டம்? மத்திய அரசுக்கு. 2340 ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 2349 ரூபாய் என்னமோ. இவங்க 2369. அதான் அது நீங்கள் இது அவ்வளோ பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஆக மத்திய அரசு பணம்னாலும் மக்கள் வரி பணம் தான். அது ஒன்றும் மோடி வீட்டு பணம் இல்லை, அமித்ஷா வீட்டு பணம் இல்லை. அது மக்களுடைய, இந்திய மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் ஏதோ ஒரு வகை. அப்போ அந்த பணம் வேஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள், 131 ரூபா தான் இவங்க செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் அதுலேயும் போச்சு. அந்த ட்ரேடர் வர்த்தகர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க? புரோக்கர், இடைத்தரகர்கள், உண்மையான இடைத்தரகர்கள். நான் சொல்கிறது வந்து தனியார். அந்த விவசாயிகிட்டேருந்து வாங்கி கொண்டு வந்து போட்டு அவன் கோஆர்டினேட் பண்ணாம பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? இந்த 40 ரூபாவில் 10 ரூபா தாங்க நாங்கள் கமிஷனு, 30 ரூபா அதிகாரிகளுக்கு போகுது, அதிகாரிகள்கிட்டருந்து அரசியல்வாதிக்கு போகுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அதான் அந்த சங்கத்துடைய தலைவரெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. 131 ரூபா செலவு பண்ணிட்டு அரசாங்கத்திலேருந்து இந்த பக்கத்தில் 30 ரூபா வந்தது ஒரு மூட்டைக்கு. இந்த பக்கத்துலன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் திராவிட மாடல், நம்முடைய நல்லாட்சி. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், மக்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. இன்றைய நாள் காதோடு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மறுபடியும் நம்ம அதே ஆளுங்கட்சி கூட்டணி தான், அந்த சைடு தான் போக வேண்டியிருக்கு. எதிர்பக்கமும் சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேள்வியிலேயே பதிலில் சொல்லிட்டோம். யார் விலகினாங்க, யார் வந்தாங்க போனாங்கங்கிறதெல்லாம். இதில் வந்து இப்போது ஒரு சங்கடம் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் என்ன வந்திருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம என் கல்லறையில் கூட நான் திமுகவுடன் கூட்டு சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு எழுச்சி தலைவர் ஒருத்தர் பேசினார்ல. ஆமாம், அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர், முக்கியமான நபர். அவர் வந்து அவர் சத்தியம் பேசுபவர். மகனுக்கும் அவருக்கும் ரொம்ப ஆகாது. ஆமாம், மகனோடு பிரச்சனை வந்ததுனால தான் அவர் வந்து நீக்கப்பட்டார். தொல்லை கொடுத்ததால் மலைக்காரரை நீக்கிவிட்டார். சரி, அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கொடியெல்லாம் அறிவிச்சிட்டார் அவர். ஏதோ ஒரு நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு தேதியிலேருந்து ஒரு கட்சி. இப்போ இவர் வந்து என்னன்னா, எழுச்சி தலைவர் இருக்கார, அவரை எதிர்த்து தானே அவர் தனியாக போயிருக்காரு. அவருடைய வாரிசு அரசியலை எதிர்த்து தானே போயிருக்காரு. அவர் திமுகவுடன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தொல்லை சத்யா மதிமுகவுடைய தலைமைக்கு தொல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை. அங்கே தொல்லை, அங்கே அவங்களுக்கு. அதனால் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. சில ஆச்சரியம் என்னன்னா, இவரும் இங்கே தான் திமுக கூட்டணியில் இருக்காரு, இவரும் அங்கே தான் பேசுகிறாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா, அவர் வந்து என்ன பண்ணார், நம்ம எழுச்சி தலைவர்
திடீர்னு போய் தமிழ் தேசியத்தில் போய் அவரோட கை குலுக்கிட்டார், செந்தமிழரோட கை குலுக்கிட்டார், கை கொடுத்து ரொம்ப அப்படியே அன்பை காமிச்சிட்டார். திடீர்னு ஏன் வந்து இவரும் அவரும் போய் கை கொடுக்குறாங்க, ஏன் வந்து அன்பை பாசத்தை அவர் மேலே பொழிகிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, இங்கே தொல்லை வந்ததுன்னா நமக்கு தான் தொல்லை. அப்போ நம்மளை வெளியில் அமுச்சிடுவாங்க, அப்போ நம்மளை அமுச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு இடம் வேணும்னு. ஆனால் என்ன பிரச்சனை, அவர் செந்தமிழர் வந்து நான் யாரோடும் கூட்டணி இல்லைங்கிறார். அப்போ வந்து என்ன, அங்கே போய் கூட்டணி இல்லைன்னா பரவாயில்லைங்க, நாங்கள் ஒரு சீட்டில் ஒரு புரிதல் வச்சுப்போம், அந்த இடங்களில் நீங்கள் நிற்காம இருங்க, கூட்டணி வேண்டியதில்லை, நீங்கள் தனி நாங்கள் தனி. ஆனால் தனியாக இருந்தாலும் ஒரு மீது ஒருவர் நம்ம பாசமாக இருக்கலாம். நாங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் நிற்கிற இடத்துல நான் நிற்க மாட்டோம், இப்போ ஒரு புரிதலில் வச்சுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி. இதில் பத்தாதுன்னு இன்னொரு கன்ஃபியூஷனும் இருக்குது. நம்ம நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்குறாருன்னு சொல்கிறோமே, அன்பாக இருக்கக்கூடிய தலைவர் அவர் வந்து அப்பா பையனுக்குள்ள அங்கேயும் வாரிசு தகராறு, இங்கே வாரிசுனால தகராறு, அங்கே வாரிசே தகராறு. அந்த வாரிசு தகராறுல ஐயா அவர்கள் வந்து திமுகவில் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கார். யாரையோ போய் அங்கே மணி அடிங்கன்னு சொல்லி அவர் அந்த கூட்டணி மணியை அடிக்க சொல்லி அவர் அனுப்பிச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ அங்கே வேற ஒருத்தர் டென்ஷன் ஆகிட்டார். இது என்னுடைய வாழ்வு உரிமை அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருந்தார்ல, கையில் பிடிச்சிட்டு பாரு. ஆமாம், அவர் கூர்ப்பான அந்த ஆயுதத்தை வேலாயுதத்தை கையில் ஏந்தியவர். அவர் வந்து வாழ்வுரிமைன்னு சொல்ல, என்னுடைய வாழ்வுரிமை, அரசியல் செய்வது என்னுடைய வாழ்வுரிமைன்னு வந்தவர். அவர் அங்கிருந்து தான் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தார். ஆமாம், இப்போ இவரும் திமுக கூட்டணியில் பேசிக்கிட்டு இருக்காரு, ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ எவ்வளோ குழப்பம் பாருங்க. அப்பா எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும் போலயே. வாரிசு தகராறுல வெளியில் போனவரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, வாரிசால பிரச்சனை வந்தவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி இப்போ இவரா அவரா ரெண்டு பேரையும் உள்ள வச்சுக்கிட்டா எப்படி சரியா வரும்? சரி, அந்த இடத்துல அப்படின்னா இவங்க பார்த்தா இந்த வன்னியர்கள் ஓட்டு, இந்த வன்னியர்கள் ஓட்டில் வரும்போது இவருக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கு, அது இப்படி வரும்போது இது எப்படி வரும்? அது குறிப்பாக அவர் வந்தாருன்னா சிறுத்தைக்குட்டி என்ன பண்ணுறது? இப்போ ஏற்கனவே இவர் வந்து ஓரமாக இருந்தார், வாழ்வு உரிமைக்காரர் இருந்தாருங்கும் போதே சிறுத்தை வந்து கொஞ்சம் ஒரு லேசான வருத்தத்தோடு அதை வந்து பொறுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. இப்போ அவர் ஐயாவே இங்கே வந்துட்டாருன்னா சிறுத்தை வெளியே போனோம். இதில் வேற நடுவில் வந்து அவர் புதுசாக வந்த நடிகர் வந்து அவர் ஏதோ அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, பிரியங்காவோட பேசிக்கிட்டு இருக்காரு, ராகுலோட பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படிலாம் செய்தி வருது. ஆமாம், இப்போ அங்கே ஒரு கூட்டணி உருவாயிடுச்சுன்னா சிறுத்தை அங்கே போயிடுச்சுன்னா, ஆமாம், சிறுத்தைகள் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிட்டாங்கன்னா, சிறுத்தை போகிறது மட்டும் இல்லை, இங்கேருந்து விடுபடுபவர்கள் எழுச்சி தலைவர் அங்கே போயிடலாமே. நீங்கள் தொல்லையானவரை, அவருக்கு தொல்லையானவரை வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா எழுச்சி தலைவர் அங்கே போயிடுவார். ஏன்னா அங்கே இது செட் ஆகுமான்னு தெரியாது, செந்தமிழில் வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. அப்போ அங்கே போயிடலாம். எல்லாமே வாய்ப்பு, அரசியலில் எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது திமுகவிலிருந்து செட் ஆகாமல் விடுபடுபவர்கள், இந்த தொல்லைகளினால் வந்து வெளியேற வேண்டியவர்கள், ஒன்று அதான் அங்கே போக முடியாது, இந்தி உள்ளே போந்துடும், அங்கே போக முடியாது. அப்போது வேற எங்கே போகணும்? இங்கே தான் போக முடியும். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை. எதை பிடிப்பது எதை விடுவது என்ற குழப்பத்தில் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறது. கூட்டணி விஷயமாக ஆளுங்கட்சி குழப்பத்தில் இருக்கிறது என்பதுதான் வந்து இப்போ உள்ள காதோடு. இது எங்கே எப்படி ஆகணும், யார் வெளியில் போவாங்க, யார் உள்ளே வருவாங்க, அப்படின்னா கணக்கு போட்டு பார்க்கணும். இவங்களால என்ன பிரயோஜனம், இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, யாரால் என்ன வரும், யாரால் என்ன போகும், என்ன சீட்டு என்ன நோட்டு எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன சீட்டு அவங்க என்ன நோட்டு, இதெல்லாம் கணக்கு பண்ணி கணக்கின் இறுதியில் தான் முடிவு வரும். நம்ம நீட்டாக அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். நீட் தேர்வு ரகசியம் சொன்னோமே, அதே மாதிரி பார்த்து நல்ல நீட்டாக வரும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் காதோடு. ஓகே சார், காதோடும் அருமையாக இருந்தது. மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.